திருச்சி சத்தியமூர்த்தி நகரில் மழையால் பலவீனமடைந்த மண் சுவர் இடிந்து விழுந்ததில் 11 வயது சிறுமி கார்த்திகா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஒரு பெண் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 4 பேர் அக்கா தங்கச்சி, எங்க வயிற்று கழுவுறதே எங்களுக்கு தான் இருக்கு. நாங்களும் இதுல தான் படுத்து தூங்கி எழுந்திருக்கிறோம். இன்னைக்கு எதிர்பாராம நாங்களாம் அப்படி நிற்கும் போது விழுந்திருக்கு மேடம். நேற்று பெஞ்ச மழையில இந்த வீடு இருக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த வீடு அந்த வீடெல்லாம் கொஞ்சம் பாழடைஞ்சு நிறைய வீடு கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த அசம்பாதம் எதுவும் நடக்காத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 5000 ரூபாய் கடனில் ஓட்டு வீடுகளாக மாற்றப்பட்டதாகவும், அந்த கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாததால் தற்போது சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை கேட்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த பழமையான வீடுகள் புனரமைக்கப்படாமல் உள்ளதாக கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பேர்ல தான் இன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ எங்க பேருக்கு வந்து மாற்றலான்னு போய் கேட்டா, குடிசை கேட்டா அதுக்கு பட்டா ரசீது எல்லாம் கேட்கணும். இன்ன வரைக்கும் அது யாருமே கேட்டல. அப்ப வாங்கின கடன் தொகையை வச்சு இன்னை வரைக்கும் அதுக்கான நாள் இன்று நாள் கூட வட்டி தொகையெல்லாம் போட்டு கட்ட சொல்றாங்க. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அப்பகுதி கவுன்சிலர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம். குடிசை மாற்று வாரியம் வந்து ஒரே இடமா இருந்தால் அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. இது தனித்தனி நபருக்கான வீடை அவங்க வந்து அப்பயே அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அந்த அடிப்படையில் நம்ம இந்த சம்பவத்தை மையமாக வச்சு நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல இல்லை மந்திரிகள் இடத்துல வந்து நம்ம வந்து முறையிடலாம்.